எப்போதும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிற வண்ணமாக உறங்காமலும் தூங்காமலும் அருகிலே நின்றார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்னே கடந்து போகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று உரைத்த இயேசு கிறிஸ்து கோணலான காரியத்தை செவ்வையாக்கினாரே. ஹல்லேலூயா. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லா சுவாசத்தையும் கொடுத்து தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரேவை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father, we lift you. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம் நாமத்தை தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நான் கண்டேன். தேவை பெருகும் போது நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தி. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள். எந்தன் மாறாவின் வாழ்வை, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாக இயேசுவுக்கு நன்றிகளை சொல்லுங்கள். சபையாக கூடி சேர்ந்து அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். கொண்டீரே நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ, நல்ல எபினேசராய்
என்னை நடத்தி வந்தீரே, வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. சேர்ந்து பாடுவோம். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில். எத்தனை பேருக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. மீண்டுமாக சொல்லுவோம். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசராய், நல்ல எபினேசர் அவரை பார்த்து சொல்லுவோம். நல்ல எபினேசர் இம்மட்டுமாய் தாங்கினார். எல்லா கண்ணீரின் பல்லை காக்கு, எல்லா மரண படுக்கை மரணத்தின் வேலையிலும் மீட்டு வந்தார். நம்மை மீட்டு வந்த நேசரை உயர்த்தி பாடுவோமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே, வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி சத்தத்தை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து பாடுவோம். வார்த்தை இல்லையே. இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவோம். நல்ல எபி, இவ்வளவு நாள் நீ தாங்கினீர் ஆண்டவரே, உமக்கு நான் என்ன செய்வதப்பா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நல்ல எபினேசரா நடத்தினார். நன்றி சொல்ல, நன்றிகள் சொல்ல வார்த்தை பத்தாதப்பா. ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாலைகள் பெயர் தகதிடினும் நீலை மாறி புவியகன்றிடினும் மாலைகள் பெயர்ந்தகதிடினும் நீலை மாறி புவியகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபையென்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையென்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார் என்னை உரத்த சத்தமாய் சொல்லுவோம். என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா.
அப்பங்கள் அப்பங்கள் உரைத்தாரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை காக்கும் கரங்கள் உன்னதனுக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உன்னதனுக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை எல்லா அலைகளையும் அல்லேலூயா என்று பாடி கடந்தோம். கொரோனாவின் இரண்டாவது அலையை பாடி பாடியே கடந்தோமே. எல்லா பஞ்சத்தின் அலைகளை எல்லா நெருக்கத்தின் அலைகளை பாடி பாடி நாம் கடந்தோமே. காத்திடுவே நம்புவே இயேசுவே இயேசுவை நான் நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹalleluya எல்லாரும் கரங்களை அடிச்சு ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya 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 எல்லாரும் கரங்களை அடிச்சு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya எல்லாரும் பிள்ளைகள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை அடிச்சு ஹalleluya நமக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும். கஷ்டங்கள மத்தியே சூழ்நிலைகள மத்தியே நமக்கு அவர் மாத்திரம். ஹalleluya ஹalleluya அந்நிய பாஷைகளில் கொஞ்ச நேரம் கரங்களை அடிச்சு ஆவியில உண்மையில ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிப்போம். நல்லவர் பெரியவர் பெரிய பெரிய அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணவர் நம்முடைய குடும்பங்களில் செய்யணவர். ஹalleluya வியாதிகளில் இந்த பிரச்சனைகளில் இந்த போராட்டங்களில் நமக்கு விடுதலை தருணவர். ஹalleluya கரங்கள் அடிச்சு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே நன்றி. ஹalleluya 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 பெரிய அற்புதங்கள் செய்யணவரே நன்றி. ஹalleluya ஆராதனையில் விடுதலை உண்டு. ஆராதனையில் சுகம் உண்டு. வியாதிகள் மாறட்டும். பிசாசின் கட்டுகள் மாறட்டும் உடையட்டும். ஹalleluya பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில். ஹalleluya ஆண்டவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். അവന്റെ വലിയ നാമത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. കർത്തരുടെ പരിശുദ്ധ നാമം മഹിമപ്പെടുവதாக. ഒരു പ്രാവശ്യം കൂടെ കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ വരുവാൻ തക്കവണ്ണം ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചതിനായി സ്തുതിക്കുന്നു. ஒரு முறை கூட தேவனுடைய சமூகத்தில் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக தேவனுக்கு செய்த இந்த கிருபைக்காக தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். കഴിഞ്ഞ 2 വർഷത്തിനുള്ളിൽ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കേണ്ടതിൻ്റെ ആവശ്യമെന്തെന്നും സ്വയമായ ഒരു കരുതലിൻ്റെ ആവശ്യമുണ്ടെന്നും ദൈവത്തോട് അടുത്ത് പ്രാർത്ഥിക്കേണ്ട ആവശ്യമെന്തെന്നും എല്ലാ മനുഷ്യർക്കും ഒരുപോലെ വെളിപ്പെടുത്തി കൊടുത്തിട്ടുണ്ട് പെന്തക്കോസ്തിലുള്ള നമ്മളെയും. ஆமென். கடந்த 2 வருஷமாக தேவனுடைய அந்த ஸ்நேகத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி ஜெபிப்பது, அவரோடு இன்னும் எப்படி கிட்டி சேர்வது என்பதை புரிந்து கொள்ளும்படி நீங்களும் நானும் படிக்கும்படி தேவன் உதவி செய்தார். ഒരു മനുഷ്യനെ സഹായിപ്പാൻ കഴിയാത്ത ഒരു അവസ്ഥയിലേക്ക് ഈ ലോകത്തിൻ്റെ സ്ഥിതി മാറ്റപ്പെട്ടുകൊണ്ടിരുന്നു. ஒரு மனுஷன் மற்றொரு மனுஷனை உதவி செய்ய முடியாத அளவுக்கு நிலைமைகள் வந்து நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருந்தார். അതിനെക്കുറിച്ച് വർണ്ണിക്കേണ്ട ആവശ്യമില്ല, നമ്മളെല്ലാം അനുഭവിക്കുന്നതാണ്. அதை நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம அதை பார்த்து கொண்டே இருந்தோம். എന്നാൽ ദൈവമക്കൾക്ക് ദൈവത്തോട് അടുത്ത് വീണ്ടും അടുക്കുവാൻ തക്കവണ്ണം ദൈവം ഒരു ബുദ്ധി നൽകിയത ഒരു സന്ദർഭമാണ് ഈ ദിവസങ്ങളെല്ലാം. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல பெரிதான ஒரு பாதுகாப்பின் கரத்தை
புரிந்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் நமக்கு தந்தார். മനുഷ്യന്റെ പഠിപ്പും മനുഷ്യന്റെ പണവും മനുഷ്യന്റെ പ്രതാപവും ഒന്നും അവനെ സഹായിക്കത്തില്ല എന്ന് എല്ലാവർക്കും ഒരുപോലെ മനസ്സിലാക്കി കൊടുത്തു ദൈവം. இந்த கடந்த நாட்களிலே நம்மளுடைய புத்தியோ நம்மளுடைய சொத்தோ ஒன்றுமே நம்மளுக்கு உதவி செய்யவில்லை. தேவனுடைய பெரிதான கரம் மட்டுமே நமக்கு உதவி செய்தது என்பதை നമ്മൾ புரிந்து கொள்ள முடிந்தது. വർഷങ്ങൾക്ക് മുൻപേ അമേരിക്കയിലും ദേശങ്ങളിലെല്ലാം 24 മണിക്കൂറും സുവിശേഷ പ്രസംഗങ്ങൾ ടിവിയിൽ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നുവെന്ന് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. നിങ്ങളൊക്കെ കേട്ടിട്ടുണ്ട്. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்தே கண்டினியூஸாக தேவனுடைய சுவிசேஷங்களை அமெரிக்கா பிரதேசங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கிறோம். ആ ഒരു പദ്ധതി നമ്മുടെ ഇന്ത്യയിൽ ഇല്ലായിരുന്നു. ஆனா அந்த ஒரு நிலைமை இந்த இந்தியா தேசத்தில் இல்லாமல் இருந்தது. ഇവിടെ ഇരിക്കുന്ന ഒരു മനുഷ്യന് മറ്റു രാജ്യങ്ങളിലുള്ള മനുഷ്യരോട് സംസാരിച്ച് സുവിശേഷം പറയത്തക്കവണ്ണം ഒരു സാഹചര്യം നമ്മുടെ ഇന്ത്യയിൽ ഇല്ലായിരുന്നു. இங்க இருக்கிற பிள்ளைகள் வேற வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்களில் இல்லாம இருந்தது. എന്നാൽ ഈ കഷ്ടത വന്നപ്പോൾ അതിനെല്ലാം ദൈവം ഒരു വഴി തുറന്നു. ஆனா இந்த போன இந்த கொரோனா பீரியட்ல அந்த நிலைமைக்கு எல்லாம் ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிட்டார். വലിയ പ്രഗത്ഭരായിട്ടുള്ള പാസ്റ്റർമാരെ കൊണ്ട് ഇന്റീരിയർ പ്ലേസിൽ ഇന്ത്യയുടെ ഗ്രാമപ്രദേശങ്ങളിൽ പോലും സുവിശേഷം അറിയിപ്പാൻ തക്കവണ്ണം ഒരു വഴി ദൈവം തുറന്നു കൊടുത്തു. பெரிய பெரிய ஊழியக்காரர்களை கொண்டு இந்திய தேசத்துல இருக்கிறதான சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய பெரிதான வழிவாசலை தேவன் திறந்து கொடுத்தார். ഒരു വലിയ പ്രാസംഗികനെ ഇന്ത്യയിൽ കൊണ്ടുവന്നിട്ട് നമ്മുടെ സഭയിൽ പ്രസംഗിക്കുന്നത് വളരെ ഭാരിച്ച ചെലവാണ്. ஒரு பெரிய பாஸ்டரை இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்து அவரை ஒரு ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். എന്നാൽ മനുഷ്യനാൽ അസാധ്യമായിട്ടുള്ളത് ദൈവം സാധിപ്പിച്ചു തന്നിരിക്കുകയാണ്. ஆனால் மனுஷனால் அசாத்தியம் என்று நினைக்கிற காரியங்களை தேவன் சாத்தியமாக இந்த நாட்களில் மாற்றி கொடுத்தார். ദൈവത്തിന് ഈ ദിവസങ്ങളിൽ കാര്യം ആത്മീയമായിട്ടുള്ള ഉണർവാണ് ദൈവത്തിന് കാര്യം. தேவன் என்ன பார்க்கிறார் அப்படி என்பனா நம்முடைய மனுஷர்களுடைய ஆவிக்குற நிலைமையில உயர்வு. നമ്മുടെ ഭൗതിക നന്മകൾ നമ്മെ ഒന്നും എങ്ങും കൊണ്ട് എത്തിക്കത്തില്ലെന്നുള്ളത് ദൈവത്തിനും മനുഷ്യർക്കും ഒരുപോലെ മനസ്സിലായി കഴിഞ്ഞു. നമ്മൾക്ക് இந்த உலகத்தில் இருக்கிறதான பணமோ சொத்தோ நம்மளை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்காது என்பது தெரியும். എന്നാൽ നാം ആത്മീയമായി ഉണരേണ്ടതിന് നമുക്ക് കഷ്ടത ദൈവം തന്നു. ஆனா நம்ம ஆவியில உணர்த்தும்படியாக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டார். അല്പം ദുഃഖങ്ങളൊക്കെ നമുക്ക് ജീവിതത്തിലുണ്ട്. நம்மளுக்கு யாருக்குமே ஆனாலும் சின்ன சின்ன கவலைகளும் கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் നമ്മുടെ இருக்குது. പ്രിയപ്പെട്ടവരൊക്കെ കടന്നുപോയി. நம்ம யாரை அதிகமா நேசித்தோமோ நம்மளை விட்டு கடந்து പുതിയൊരു போயிட்டாங்க. തലമുറയെ ദൈവം ഷേപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടി ദൈവത്തിന്റെ പദ്ധതിയുണ്ട്. புதிய வருகிறதான தலைமுறை பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக அல்லது அவங்கள பிராக்டீஸ் கொடுக்கும்படியாக புதிய இந்த ഈ സഭയിലെ ഓരോരുത്തരെയും ഉണർത്തേണ്ടത് ദൈവത്തിന്റെ ഒരു പദ്ധതിയായിരുന്നു. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணர்த்தும்படியாக இந்த சம்பவங்கள் நடந்தது. അങ്ങനെ ദൈവത്തിൻ്റെതായിട്ടുള്ള പ്ലാൻ അനുസരിച്ച് ദൈവത്തിന്റെ സഭയെ ഉണർത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. தேவனுடைய அந்த சித்தத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாட்களையும் அழகாய் நடத்தி கொண்டே வருகிறார். എൻ്റെ പെങ്ങളുടെ സാക്ഷ്യത്തിൽ വളരെ വിശദമായി അവളെ കാര്യങ്ങളെ നിങ്ങളോട് അറിയിച്ചു. என்னுடைய அக்கா சொன்னது போல ரொம்ப அழகாக தேவன் அவங்களை நடத்தினதை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. അവള് ഭർത്താവ് മരിച്ചൊന്നും കരയാൻ പോലും സമയം കിട്ടുന്നതിന് മുൻപേ അവൾ അമേരിക്കയിൽ പോകേണ്ടി വന്നു. அவங்களுடைய கணவர் இறந்து அது அழுது முடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்திற்காக வெளிநாடு கடந்து போகும்படி അവിടെ ചെന്ന് ആ കാര്യങ്ങളെല്ലാം നിവർത്തിച്ച് തിരിച്ചു വരുന്ന ഒരു സന്ദർഭം വന്നപ്പോൾ എനിക്ക് വളരെ ഭയാനകമായിട്ട് അത് തോന്നി. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து திரும்பி வருகிற நேரங்கள்ல அதிகமான கஷ்டமான ஒரு நேரமாக இருந்துச்சு. അവൾ എത്ര പഠിച്ചു എന്നുള്ളത് എനിക്കറിയാം. அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். എന്തിനാണ് അവൾ പഠിത്തം നിർത്തിയെന്നുള്ളത് എനിക്കൊന്നും അറിയത്തില്ല. அவங்க ஏன் படிப்பை நிறுத்தினாங்க என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். എന്നാൽ ദൈവം കൊടുക്കുന്ന ജ്ഞാനവും അറിവും എന്ന് പറയുന്നത് പഠിത്തം കൊണ്ട് കിട്ടുന്നതല്ല. ஆனா தேவன் கொடுக்கிறதான ஞானம் என்பது அது படித்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுனால கிடைக்கிற காரியம் அல்ல. ഇന്നും ഞാൻ എയർപോർട്ടിൽ പോയാൽ എന്നെ ആരെങ്കിലും അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ ഒക്കെ വിളിച്ചാൽ എനിക്കറിയത്തില്ല എവിടെ പോകണം, ഏത് കൗണ്ടറിൽ പോകണം, എങ്ങനെയൊന്നും എനിക്കറിയത്തില്ല. എനിക്ക് അവളെക്കാട്ടിൽ ഒരു 100 മടങ്ങ് പഠിപ്പുമുണ്ട്, പരിചയവുമുണ്ട്. இன்னைக்கும் நான் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனேன்னா அங்கிட்டு போக சொன்னாங்கன்னா எங்க போனேன் எப்படி போன நானே பின்னாடி போயிடுவேன். ஆனா அவளை விட அக்காவை விட நான் வந்து நிறைய படிச்சிருக்கிறேன். എന്നാൽ ഇന്റർനാഷണൽ എയർപോർട്ടുകളിലൊക്കെ വണ്ടി പ്ലെയിൻ മാറി മാറി വരിക എന്ന് പറയുമ്പോൾ തന്നെ വളരെ ഭയാനകമായിട്ടൊരു വിഷയമാണ്. ஆனா அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பல இடங்கள் மாறி பல ஃளைட் மாறி வருவது என்பது பெரிதான கஷ்டமான காரியம். ഇത് ദൈവം ചെയ്യുന്ന അത്ഭുതങ്ങളാണ് ഇതൊക്കെ. இதெல்லாம் தேவன் செய்கிறதான அற்புதமான காரியம். നമുക്ക് ഇതിനകത്തു നിന്നൊക്കെ പാഠങ്ങൾ പഠിക്കാനുണ്ട്. இதிலிருந்து நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். എന്തിനാണ് നാം സാക്ഷിക്ക് സമയം സഭയിൽ കൊടുക്കുന്നത്? எதற்காக நம்ம சபையில சாட்சிக்கு நேரம் கொடுக்கிறோம்? ഒരു സാക്ഷി വേറൊരു സാക്ഷിയെ ഉളവാക്കുവാൻ വേണ്ടിയാണ്. ஒரு சாட்சியானது பலரையும் உணர்த்தும்படியாக இருக்கிறது. ആ ബ്രദറിന്റെ സാക്ഷ്യം അനേകരെ ഉണർത്തിയിട്ടുണ്ട്. அருமையான பிரதர் சொன்ன சாட்சி நிறைய பேரை உணர்த்தி இருக்கிறது. എനിക്ക് ചിന്തിക്കാൻ പോലും കഴിയാത്ത രീതിയിൽ ദൈവം എന്നെ വിടുവിച്ച ഒരു വഴിയെക്കുറിച്ചാണ് അദ്ദേഹം പറയുന്നത്. அண்ணா சொன்ன மாதிரி என்னை எப்படி நான் இதை ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்து தேவன் அவருக்கு விடுதலையை கொடுத்தார். എന്നാൽ നമ്മെ സഹായിക്കുന്ന ദൈവത്തെ വീണ്ടും നമുക്ക് ആരാധിക്കുകയും സ്തുതിക്കുകയും ചെയ്യുവാൻ തക്കവണ്ണം
ജീവനുള്ളവരായി ഈ വർഷത്തിന്റെ ആരംഭം മുതൽ ഇതുവരെയും കാത്തതിനായി ഞാൻ ദൈവത്തെ நம்மளுக்கு உதவி பண்ணுகிற நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாக ஜீவனை கொடுத்து ஆயுசை கொடுத்து இந்த நாட்களை நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ഇവിടെ ഡൽഹിയിൽ വന്നു കഴിഞ്ഞ് അല്പം വിഷമിക്കേണ്ടി വന്നു. அக்கா டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி வந்துச்சு. അപ്പോൾ ഫോണിന്റെ സൗകര്യം ഒക്കെ ഉള്ളതുകൊണ്ട് ഭാഷയുടെ കാര്യങ്ങളൊന്നും ഇല്ലാത്തതുകൊണ്ട് അവൾ എന്നെ കോണ്ടാക്ട് ചെയ്തു. ഞാൻ എൻ്റെ വൈഫിനോട് പറഞ്ഞു, ഇത് എൻ്റെ ഭാഷയും കുറച്ചൊക്കെ സൗത്ത് ഇന്ത്യൻ ലാംഗ്വേജുമായിട്ട് ഇത് മിക്സ് ചെയ്യുന്നതായതുകൊണ്ട് അവിടുത്തെ ഭാഷക്കാർക്ക് അതിൻ്റേതായിട്ടുള്ള ഗൗരവത അതിന് കിട്ടത്തില്ല. അതുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വൈഫിനോട് സംസാരിച്ച് അവിടെ സഹായം കിട്ടേണ്ടതൊക്കെ പറയിപ്പിച്ചു എന്ന് ഞാൻ പറഞ്ഞതിന് ചുരുക്കം, ദൈവം ഒരു മനുഷ്യന് വേണ്ടി ചെയ്യണമെന്ന് വിചാരിച്ചാൽ അത് ആരെയും അവിടെ ഏൽപ്പിക്കും. பாஸ்டர்மா வந்து டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாஷையோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறனால என்ன பண்ணுவேன்னு தெரியாம கஷ்டப்பட்டது சமயத்துல ஃபோன் இருந்ததுனால அவங்களோட தம்பிக்கு கூப்பிடவும், அவங்க தம்பி வந்து அவங்களோட மனைவி கிட்ட சொல்லி நீ பேசு, ஹிந்தியில் யார்கிட்டலாம் பேசணுமோ அவங்ககிட்டலாம் பேசி காரியங்கள் எல்லாம் சீர சிறப்பமாய் சுலபமாய் முடிக்கும்படி தேவன் உதவி செய்ய. அதுக்கு அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த நிலைமையிலையும் பாஷை தெரிஞ்சாலும் தெரியனாலும் தேவன் நம்மோட கூட இருந்தா எல்லா காரியங்களும் நம்மளுக்கு ஈஸியாக மாறும். കഴിഞ്ഞ ഒരു 35 വർഷമായിട്ട് ഞാൻ ഈ സഭയുമായിട്ടൊരു ബന്ധമുണ്ട്. கடந்த 35 வருஷமாக இந்த சபையுமாக எனக்கு ஒரு உறவு இருக்கிறது. നിങ്ങളുടെ ഇവിടെ ഉണ്ടായിരുന്ന പാസ്റ്ററുടെ അപ്പച്ചൻ്റെ കാലത്തും ഞാൻ അതിനകത്ത് പോയാൽ എനിക്ക് പ്രസംഗിക്കാൻ സമയം കിട്ടുമായിരുന്നു. நம்மளுடைய பாஸ்டருடைய அப்பாவுடைய காலத்துல அவங்களோட சபைக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி சமயத்தை கொடுப்பார்கள். എന്നെ അദ്ദേഹം പ്രോത്സാഹിപ്പിക്കുമായിരുന്നു. எனக்கு அதிகமாக உற்சாகத்தை ஊழியத்துக்கு கொடுத்த ஒரு ஊழியக்காரர். ദൈവത്തിൻ്റെ എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്കായും ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. தேவனுடைய இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நான் தேவன் நன்றியோடு ഞാൻ ഒരു വാക്യം വായിപ്പാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். സംഗീതം 70:5. சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமென். കർത്താവേ, നീ തന്നെയാണ് എൻ്റെ തുണ, നീ താമസിക്കരുത് എന്നെ സഹായിപ്പാൻ. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ഏതെങ്കിലും ഒരു ആപത്തിൽ ചെന്ന് പെടുന്നതിന് മുൻപേ അറിവുള്ളവരെ കണ്ടാൽ ആ ആളിനെ എളുപ്പം ചെന്ന് പിടിച്ചു മാറ്റും, അല്ലെങ്കിൽ ആപത്തിൽ ചാടാതെ അവരെ ഉപദേശിച്ച് വഴി നടത്തും. ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள போய் படுறாங்கன்னு யாராவது அறிவுள்ள பிள்ளைகள் பார்ப்பார்களே ஆனால் உடனே போய் அவங்க எப்படி அதுக்குள்ள தப்பிக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. എന്നാൽ ശത്രുക്കളാൽ ചുറ്റപ്പെട്ട് ഒരു ഗതിയുമില്ലാതെ ദാവീദ് ഇരിക്കുന്ന ഒരു സന്ദർഭത്തിൽ ദൈവത്തോട് അവൻ കരയുകയാണ്. അവൻ എല്ലാ പ്രതാപവുമുണ്ട്, എല്ലാ കാര്യങ്ങളുമുണ്ട്, എങ്കിലും അവൻ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുന്നു. ஆனா சத்துருக்கள் நிறைந்து அந்த தாவீதை சுத்தி சத்துருக்கள் இருந்த அந்த நேரத்துல அவன் தேவனை நம்பி இருந்தபடினாலே தேவன் அந்த இடத்துல அவரை விடுவித்து நம்ம பார்க்கலாம். കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ അവൻ അവനെ തന്നെ താഴ്ത്തി, தேவனுடைய சமூகத்துல அவன் தன்னை தாழ்த்தினான். ഞാൻ എളിയവനും ദരിദ്രനുമാകുന്നു, நான் சிறுமையும் எளியுமானவன் என்று சொன்னான். കർത്താവേ എന്നെ സഹായിക്കണമേ, தேவனே நீ என்னை சகாயம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான். കർമ്മേൽ പർവ്വതത്തിൽ ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥന നിങ്ങൾ ചിന്തിച്ചിട്ടുണ്ടോ? அந்த கர்மேல் கன்மலை மேல ஏலியாவோட ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்களா? അവന്റെ കാര്യങ്ങളൊക്കെ ക്രമീകരിച്ചിട്ട് 2-3 വാചകത്തിലാണ് അവിടെ പ്രാർത്ഥന നടത്തുന്നത്. அவன் அவனோட காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி கொண்டு 2-3 வரிகளில் அவனுடைய ஜெபத்தை நடத்துகிறான். ദൈവത്തോടുള്ള ഒരു അടുപ്പം അവനുണ്ടായിരുന്നു. தேவனோடு கூட ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவு அவனுக்கு இருந்தது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ കാര്യങ്ങളെ ക്രമീകരിച്ചിട്ട് നമ്മുടെ നമ്മുടെ പുറകിലുള്ള ആ ദൈവത്തിൻ്റെ ആശ്രയത്തെക്കുറിച്ച് ദൈവത്തെ ഒന്ന് ഓർപ്പിച്ചിട്ട് ചില വാചകങ്ങളിൽ ദൈവത്തോട് പറഞ്ഞാൽ മതി, ദൈവമേ താമസിക്കരുത് എന്നെ സഹായിപ്പാൻ. நீங்களும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தி விட்டு தேவமே 2-3 வரிகள்ல ஜெபத்தை முடித்து தேவமே இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கேன், நீங்க அதை பொறுப்படுத்தி நடத்துங்க என்று நீங்க ஜெபித்துவீர்களானால். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 11-ാം അധ്യായം 21-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിക്കുന്നു, കർത്താവേ നീ ഇവിടെ ഉണ്ടായിരുന്നുവെങ്കിൽ എൻ്റെ സഹോദരനായിട്ടുള്ള ലാസർ മരിക്കയില്ലായിരുന്നു. யோவான் 11-ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. ദൈവാശ്രയവും ദൈവ സാന്നിധ്യവുമാണ് നമ്മെ ആശ്വസിപ്പിക്കുകയും വിടുവിക്കുകയും ചെയ്യുന്നത്. தேவனுடைய சமூகம் அவருடைய அந்த ஒத்தாசை நமக்கு இருக்குமேயானால் நம்மை விடுவிக்க அது நம்ம உதகமாக இருக்கிறது. ഒരു സുഖകരമായിട്ടുള്ള ജീവിതം ഇനിയുള്ള കാലങ്ങളിൽ നമുക്ക് ആശിക്കാൻ വകയില്ല. ஒரு சுதந்திரமாக வாழ்கிறது இனிமேல் நம்ம வந்து நினைக்க கூட முடியாது. എന്നാൽ ദൈവത്തോട് കൂടെ നടന്ന ഒരു ജീവിതം നമുക്ക് വളരെ ആഗ്രഹിക്കാൻ പറ്റും. ஆனா தேவனோட கூட நடக்கிற ஒரு நிலைமையை நம்ம ஆசைப்படலாம் இனிமேல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ദൈവത്തോട് കൂടെ നടക്കാതെ ഇരിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ അവരോട് ഞാൻ പറയുകയാണ്, ദൈവത്തോട് കൂടെ നടക്കാൻ നല്ലൊരു ബുദ്ധി ഉള്ള
ஒரு அவசரம் நமக்கு கிட்டியிருக்கிறது. தேவனோடு கூட நடக்காத பிள்ளைகள் இந்த மத்தியில் இருப்பீர்களானால் இது உங்களுக்கு நல்ல ஒரு சமயம். நீங்க தேவனோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே അതിനുള്ള ബുദ്ധി എനിക്ക് നൽകണമേ എന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. ദൈവമേ எனக்கு அதோட அதுக்கு அந்த உலகத்துல வாழக்கூடிய புத்தி எனக்கு தரணுமே நம்ம கேட்டுக்கலாம். മാനുഷികമായ എനിക്ക് ബലഹീനതകളുണ്ട്, അത് പോക്കി എന്നെ കാക്കണമേ എന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. இந்த உடம்புல எனக்கு பலவீனம் இருக்கு, அதெல்லாம் மாற்றி என்ன வாழ உதவி செய்யுங்க நீங்க ஜெபிக்கலாம். കർത്താവേ എന്നെ സഹായിക്കണമേ. ദൈവമേ നീர் എங்களை ഉதவுங்க. ഹിന്ദിയിൽ അതിന്റെ വളരെ ആഴമായിട്ടുള്ള അർത്ഥമാണ് വിളംബന കർ ഫുർത്തി കർ ദോ താക്കി മേ ദീൻ ഔർ ദരിദ്ര ഹോ. ஹிந்தியில இதை நம்ம பைபிளை வாசிப்பீர்கள், இன்னும் நல்ல ஆழமாக என்னை இந்த இக்கட்ல இருந்து என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க, அதனால நான் உண்மை துதிக்க எனக்கு இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இனி என்ன சகாய்ப்பான் தாமசிக்கிறதே, இனியும் நீங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம எனக்கு உதவி செய்யணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில விஷயங்களிலൊക്കെ அகப்பட்டு കഴിയുമ്പോൾ நமக்கு யாரோடும் പറയാൻ പറ്റത്തില്ല. சில காரியங்களை நம்ம உள்பட்டுட்டோம்னா அதுல இருந்து நம்ம யார்கிட்டயுமே அந்த விஷயத்தை சொல்ல முடியாது. ഭാര്യയ്ക്കാണ് ഭർത്താവിനോടും പറയാൻ പറ്റത്തില്ല, ഭർത്താവിനാണ് ഭാര്യയ്ക്കോടും പറയാൻ പറ്റത്തില്ല. மனைவிக்கு கணவனோடோ கணவனுக்கு தன் மனைவியோட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் ചില ജെനുവിൻ കേസിൽ നമ്മൾ വളരെ அகப்பட்டு കഴിയുമ്പോൾ അവിടെ സഹായിപ്പാൻ ദൈവത്തിനെ കഴിയത്തുള്ളൂ. சில காரியங்களை நம்ம தெரியாம போய் விழுந்துட்டோம்னா அது நம்மளுக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வரன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கும். ഹല്ലേലൂയ. അങ്ങനെ ഒരു ആശ്രയം നമുക്ക് ദൈവത്തിലാക്കുവാൻ ദൈവമായ കർത്താവ് നമ്മെ സഹായിക്കും. ஆனா அந்த நிலைமையில நம்ம அந்த விஷயத்தை தேவனோடு சொல்லக்கூடிய ஒரு சுகார்த்த தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 69-ാം സങ്കീർത്തനം 3-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നു, എൻ്റെ കണ്ണ് ദൈവത്തെ നോക്കി പ്രതീക്ഷിച്ച് മങ്ങിപ്പോകുന്നു. 69-ാം அதிகாரத்துல 3-ாம் வசனத்துல நான் உம்மை நோக்கி பார்த்தேன், என் கண்கள் பூத்து போயிற்று என்று எழுதியிருக்கிறது. അങ്ങനെ ആരുടെ അനുഭവം വല്ലതും ഉണ്ടോ? அப்படி யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கிறதா? ദൈവത്തെ കാത്തിരുന്ന ആരുടെയും കണ്ണുകളിൽ മങ്ങിപ്പോയിട്ടുണ്ടോ? யாராவது தேவனுக்காக காத்திருந்து உங்களுடைய கண்கள் மங்கி போயிருக்கிறதா? എന്നാൽ സങ്കീർത്തനക്കാരൻ പറയുന്നത്, ഞാൻ ദൈവത്തെ പ്രതീക്ഷിച്ചിരുന്ന് എൻ്റെ കണ്ണ് മങ്ങിപ്പോകുന്നു. ஆனா அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், உம்மை நாங்கள் காத்திருந்து உம்மை நோக்கி என்னுடைய கண்கள் பூத்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. എന്നാലും വേറൊരിടത്ത് ആശ്രയിക്കാൻ പോയിട്ടില്ല. ஆனாலும் அந்த நேரங்களில் நான் வேற ஆரையும் தேடி போலன்னு எழுதப்பட்டிருக்கிறது. എബ്രായ ബാലന്മാർ പറഞ്ഞതുപോലെ, എന്നെ ഞങ്ങളെ ദൈവം രക്ഷിച്ചാലും രക്ഷിച്ചില്ലെങ്കിലും വേറൊരു ദൈവത്തിങ്കിലേക്ക് ഞങ്ങൾ പോകുന്നില്ല. எபிரேய பிள்ளைகள் சொன்னது போல, நீங்கள் என்னை காப்பாத்தாலும் நான் வேற ஒரு தேவனை வணங்க போக மாட்டேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ആ ഒരു അനുഭവത്തിൽ ജീവിക്കുന്ന ആൾക്കാരെ ആ സഭയെ ഉണർത്തും. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை அந்த சபையை தேவன் உணர்த்துவார். ആ കുടുംബത്തെ ഉണർത്തും. அந்த குடும்பத்தை தேவன் உணர்த்துவார். ഒരു ദേശത്ത് വലിയൊരു സാക്ഷ്യമായി മാറും. அந்த தேசத்திற்கு உங்களை பெரிய சாட்சியாக தேவன் மாற்றுவார். ബന്ധക്കോസ്തുകാരായിരിക്കുമ്പോൾ നമുക്ക് ദൈവാശ്രയത്തിൽ കൂടുതൽ പ്രാധാന്യം കൊടുക്കാം. நம்ம ஒரு பெந்திகோஸ்து பிள்ளைகளா இருந்துட்டு நம்ம தேவனுக்கு முக்கிய ஸ்தானங்களை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ദൈവത്തിൽ മാത്രം ആശ്രയിക്കുന്നവരായി മാറാം. தேவனில் மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளா நம்ம மாற வேண்டும். നമ്മെ സഹായിപ്പാൻ കഴിയത്തില്ലെന്നുള്ള സാഹചര്യം നമ്മെ വെളിപ്പെടുത്തി കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. யாருமே எந்த சூழ்நிலையும் நம்மளை உதவி செய்ய முடியாது என்பதை நம்ம இந்த நாட்களை கடந்து வந்துட்டோம். நீ என்ற சகாயവും പരിചയവുമാകും. ஆனால் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலும் பலனுமா இருக்கிறார். என்னை சகாயிப்பான் இனி தாமசிக்கிறது. இனி என்ன சகாயம் பண்றதுக்கு நீங்க தாமதிக்க கூடாது. தாவீது ശത്രുക്കളാൽ അകപ്പെട്ട് ആകപ്പാടെ വശക്കെട്ടിരിക്കുമ്പോഴാണ് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥിക്കുന്നത്, കർത്താവേ ഇനിയും താമസിക്കരുത്. தாவீது ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த சங்கீதத்தை அழகாக பாடுகிறார். தேவமே இனியும் நீங்க தாமதிக்காம சீக்கிரமா எனக்கு உதவுங்க அப்படின்றது. ലാസറിന്റെ ദീനത്തെ കുറിച്ച് അവിടെ യേശു അറിഞ്ഞതിന് ശേഷം 4 നാൾ കഴിഞ്ഞാണ് അവിടെ വന്നിട്ടുള്ളത്. லாசருடைய அந்த நோயை பத்தி நன்றாக தெரிந்தும் அவருடைய நிலைமை தெரிந்தும் தேவன் இயேசு 4 நாளுக்கு அப்புறமா தான் கடந்து வருகிறார். അറിഞ്ഞു, அவருக்கு நன்றாக தெரியும். എന്നാൽ അവിടെ ചില സാക്ഷികൾ എഴുന്നേൽക്കണമായിരുന്നു. ஆனா அங்க ஒரு சாட்சிகள் எழும்புவதற்காக കുടുംബത്തോട് ചേർന്ന് നിൽക്കുന്ന ആൾക്കാർക്ക് ചില കാര്യങ്ങളെ മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நிற்கிற அந்த பிள்ளைகள் அந்த சாட்சியை சொல்லுவதற்காக, നിന്റെ രോഗത്തിൽ നിന്ന് വിടുതല കിട്ടുന്നില്ലെങ്കിൽ നിന്റെ അനുഭവത്തിൽ കൂടെ ചിലർ രക്ഷിക്കപ്പെടേണ്ടത് ആവശ്യമാണ്. உன்னுடைய நோயிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்திரு, தேவனுக்கு பதில் கொடுக்கல. அது மூலமா நிறைய பேர் சாட்சியை நிறுத்துறதுக்காக, ഇടുക്കത്തിലും ഞെരുക്കത്തിലും ഇരിക്കുന്ന അവസ്ഥകളിൽ കൂടെ ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കുവാൻ കഴിയും. நம்மளுடைய இந்த இடுக்கத்திலே நெருக்கத்திலே நம்ம தேவனை துதிக்கும் போது நம்ம தேவனுக்கு சாட்சி சொல்லலாம். നമ്മൾ എല്ലാവരെയും സ്റ്റേജിൽ വന്ന് പ്രസംഗിപ്പിച്ച് ലോകത്തെ മാനസാന്തരപ്പെടുത്തുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. நாம எல்லாரும் ஸ்டேஜுக்கு பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கணும்ன்றது நடக்காத காரியம். നമ്മുടെ അനുഭവങ്ങളിൽ കൂടെ മറ്റുള്ളവർ ദൈവത്തെ കാണുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம பலர்கிட்ட சொல்லி தேவனுக்குள்ள நடத்துறதுக்கு அது ரொம்ப சாட்சியா இருக்கும். ഈ കഴിഞ്ഞ ചില വർഷങ്ങളായിട്ട് ഞാൻ സങ്കീർത്തനം
എൻ്റെ സഭയിൽ വായിച്ച് പ്രബോധിപ്പിക്കുന്നുണ്ട്. நான் கொஞ்ச வருஷங்களாக என்னுடைய சபையில சங்கீதத்தை வாசித்து அதை குறித்து தியானம் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். എനിക്ക് ഏറ്റവും ആശ്വാസവും അനുഗ്രഹമായി തീർന്ന ഒരു സങ്കീർത്തന ഭാഗമാണിത്. எனக்கு ரொம்ப சமாதானம் கொடுத்த எனக்கு ரொம்ப பிடித்ததான இந்த சங்கீதம் தான் இந்த நான் இப்ப வாசிச்ச வசனம். ആൾക്കാർക്കും വിഷമങ്ങളുണ്ട്, எல்லாருக்கும் கவலைகள் இருக்கிறது. നല്ല ഡ്രസ്സും ഇട്ട് നല്ല പാന്റ് ഇട്ട് വരുമ്പോൾ ആർക്കും പ്രശ്നമൊന്നുമില്ല. நல்ல சட்டையும் பேண்ட் இட்டு வரும்போது யாருக்கும் பிரச்சனை இல்ல. ഹൃദയത്തിലോട്ടൊന്ന് ഇറങ്ങി ചെല്ലണം, പ്രശ്നങ്ങളുണ്ടോ എന്നറിയാം. ஆனா பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியுதுக்கு அவங்களுடைய ஹிருதயத்துக்குள்ள நம்ம இறங்கி பார்த்தா தான் தெரியும். എന്നാൽ കർത്താവിൽ ആശ്രയിപ്പാനാണ് ദൈവം നമുക്ക് ബുദ്ധി നൽകിയിരിക്കുന്നത്. ஆனா எந்த நிலைமையிலும் தேவனோடு சேர்ந்து நடப்பது, அவரோடு நம்பி இருப்பது தேவன் ഈ விரும்புகிறார். ബൈബിളിനെ അറിയുവാനും വായിക്കുവാനും ഗ്രഹിക്കുവാനും ദൈവം തന്ന അറിവിനായി സ്തോത്രം ചെയ്യാം. தேவன் நம்மளுக்கு தந்த இந்த நல்ல வேதத்திற்காக, இந்த வேதத்தை தியானம் செய்வதற்காக, இதை புரிந்து கொள்ளும்படியான தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறதுக்காக தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். എത്ര ശതമാനമാണ് രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട് അല്ലെങ്കിൽ ദൈവത്തോട് ചേർന്ന് ജീവിക്കുന്ന ആൾക്കാരെന്ന് അറിയാമോ? വളരെ കുറച്ച് മാത്രമേ ഉള്ളൂ. അനേകര് ഇതിനെക്കുറിച്ച് ഒരു അറിവുമില്ലാത്തവരായിരിപ്പുണ്ട്. രക്ഷിക്കപ്പെട്ട് தேவனால் ஆவியினால ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கூட இந்த வேதத்தை பொறுத்தான ஞானத்தை இல்லாதவர்களாய் இருக்கும்போது தேவன் நமக்கு அந்த நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ദൈവത്തിന്റെ ദാസന്മാർ അനേക സ്ഥലങ്ങളിൽ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. അവരിൽ കൂടെ ഇനിയും പ്രവർത്തനങ്ങൾ വർദ്ധിച്ചു വരുവാൻ വേണ്ടി നമുക്ക് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நம்ம நிறைய ஊழியக்காரங்களை பல பிரதேசங்களில் இருந்து ஊழியத்தை ஒண்ணும் நல்ல தைரியமாக செய்து கொண்டே வருகிறார்கள். പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാമർത്ഥ്യത്തോടെ നിന്റെ ദാസന്മാരെ വയലിലേക്ക് അയക്കണമെന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் தெய்வமே நீங்க அந்த ஊழியக்காரங்களை நடத்துங்க. அவங்க நிறைய கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. കുരുട്ട് കണ്ണുകളെ ദൈവമേ പ്രകാശിപ്പിക്കണമെന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാം. குருடா இருக்கிற பிள்ளைகளை தெய்வமே நீங்க திறந்து அவங்களை ஒளியாய் எடுத்து உபயோகப்படுத்துங்கன்னு ஜெபிங்க. കുരുട്ട് കണ്ണുകളെ ദൈവം പ്രകാശിപ്പിക്കാൻ ദൈവത്തിന് குருடா இருக்கிற கண்களை தேவன் திறக்கும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. Praise the Lord. Hallelujah. 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 വളരെ കാര്യങ്ങൾ എനിക്ക് പറയാനുണ്ട്. സമയത്തിന്റെ ചുരുക്കത്താൽ ഞാൻ അവസാനിപ്പിക്കട്ടെ. നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയിൽ എന്നെ ഓർത്തതിനായി, എൻ്റെ കുടുംബത്തെ ഓർത്തതിനായി, പൈതങ്ങളെ ഓർത്തതിനായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുകയും നിങ്ങളോടുള്ള നന്ദിയെ അറിയിക്കുകയും ചെയ്യുന്നു. இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு ஆசை இருக்கான சமயத்தினுடைய அந்த குறைவினாலே நான் நிறுத்துகிறேன். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக ஜெபித்தவங்களை எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ഈ സഭ ഈ ദേശത്ത് ഒരു തീയായി ജ്വലിക്കുവാൻ ഞാനും പ്രാർത്ഥിക്കുന്നു. இந்த சபை இந்த தேசத்திற்கு ஒரு தீபமாக விளங்கும்படியாக நான் இந்த ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்கிறேன். ദീപമായിട്ടല്ല, ഒരു തീയായി ജ്വലിക്കണം. தீபமாக அல்ல, ஒரு தீயாக பற்றி எரிகிற அளவுக்கு தேவன் உபயோகப்படுத்துவாராக. അനേകർക്ക് രക്ഷയുടെ അനുഭവത്തിലേക്ക് വരുവാൻ തക്കവണ്ണം ഒരു തീയായി ഈ സഭയെ ദൈവം ഉപയോഗിക്കട്ടെ. அநேக பிள்ளைகளை ரட்சிப்புகளை வழி நடத்துகிற ஒரு சபையாக இந்த சபை கர்த்தர் உபயோகப்படுத்துவாராக. വലിയ ആഡംബരമായിട്ടുള്ള ഒരു തുടക്കമല്ലായിരുന്നു ഇതിന്റെ തുടക്കം. இந்த சபையோட தொடக்கம் என்பது பெருசா ஆடம்பரமா தொடங்கப்பட்டதல்ல. ഒരു പുല്ലിട്ട വീട്ടിലായിരുന്നു ഇതിന്റെ തുടക്കം. ஒரு குடிசை வீட்டில் தான் இந்த சபை தொடங்கப்பட்டது. ചാണകമിട്ട മെഴുകിയ തറയിലായിരുന്നു ഇതിന്റെ തുടക്കം. சாணகம் பசு சாணி போட்டு மொழுகின தரையில தான் இந்த சபை தொடங்கப்பட்டது. അപ്പൊ അതുകൊണ്ട് നമ്മളാരും വിചാരിക്കരുത് ഇതായിരുന്നു ഇതിന്റെ തുടക്കമെന്ന്. அப்ப யாரும் நினைச்சுக்காதீங்க இந்த சபை இப்படி இந்த பெரிய பில்டிங்கோட தான் ആ தொடங்கப்பட்டது. ഒരു തുടക്കത്തിൽ ദൈവം പ്രസാദിച്ചിട്ടുണ്ട്. அந்த ஒரு நிலைமையில தேவன் இந்த சபையை ஆசீர்வதித்தார். ഇതൊരു തീയായി ഈ ദേശത്ത് ദൈവം ആളിക്കത്തിക്കുമാറാകും. இந்த சபையை தேவன் ஒரு தீயா இந்த தேசத்திற்கு எடுத்து உபயோகப்படுத்துவாராக. കർത്താവിന്റെ ദാസനെയും കൂടെ പ്രവർത്തിക്കുന്ന എല്ലാവരെയും അതിനുവേണ്ടി ദൈവം സഹായിക്കും. அருமையான ஊழியக்காரரையும் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதான எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. ஆமென். Praise Lord. Word of God says that he will never allow the righteous to be shaken. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். So many situations will come a righteous person's life. நீதிமானுடைய வாழ்க்கையிலே அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் கடந்து வரும். If we count, it is countless. நாம் அதை என்ன கூடுமானால் அது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. In 2021, from the beginning, January to up to this December, when we go back there, we can see that many things are there. ஜனவரி 2021 ஆண்டு ஜனவரி 1 முதல் இப்போது வரை நாம் என்ன கூடுமானால் அது அநேக காரியங்களாக இருக்கிறது. So it can be a storm, or it can be a wind, or it can be like a breeze. It's just coming to our life. அது நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு புயலாக, ஒரு சுழல் காற்றாக, அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். Hallelujah. Hallelujah. And
the Josephine said that testimony of my family that's happened on recent Monday. ஜோஸ்மின் இப்போது சாட்சியை சொன்னாங்க. திங்கட்கிழமை என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. Yesterday only I understood what was the real reason for that accident. நேற்று தான் எனக்கு நன்றாக புரிந்தது அந்த ஆக்சிடென்ட்டோட உண்மையான காரணம் என்ன என்று. Because my child shared what happened exactly. என்னுடைய குழந்தை என்னுடைய பிள்ளை என்ன நடந்தது சரியாக என்ன நடந்தது என்பதை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். So whenever children sit on the back side of the bike, you have to be very careful. எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகள் வண்டிக்கு பின்புறமாக நம்முடைய பின்னே அவர்கள் உட்கார்ந்தால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because he was sitting and he was so much enjoying and playing with his feet. அவன் தன்னுடைய கால்களை வைத்து அவன் சந்தோஷமாக அவன் அதில் விளையாடி கொண்டிருந்தான். Because he is very much interested to hear the sound of tuck tuck sound when we put the chappal with that that chappal when it touches the tire. அந்த செருப்பு வந்து டயர்ல படும்போது அந்த டக்கு டக்குன்னு வர அந்த சவுண்ட் வந்து பிள்ளைக்கு ரொம்ப பிடித்ததுனால அதை மீண்டுமாக அவன் செய்து கொண்டே இருந்தான். So many times he did. நிறைய முறை அவன் அதை செய்து கொண்டிருந்தான். But I didn't know. ஆனா அது எனக்கு தெரியாது. So yesterday that Monday only it went deeply. ஆனா திங்கக்கிழமை நிறைய வாட்டி பண்ணியிருக்கான். ஆனா திங்கக்கிழமை தான் ரொம்ப ஆழமா போயிருக்கு. So a small game, a small play, it became so much serious. ஆனா ஒரு சிறிய ஒரு விளையாட்டு ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துருச்சு. And it is a reminder for in our life. அது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நினைவூட்டுகிற ஒரு காரியமா இருக்கிறது. Small game or small play can be serious. சிறிய விளையாட்டுகள் சிறிய காரியங்கள் அது நாளடைவிலே அது மிகவும் சீரியஸான ஒரு விஷயமாக மாறும். It can be affected our life or our family or our future. நம்முடைய வாழ்க்கையோ அல்லது நம்முடைய குடும்பத்தையோ அல்லது நம்முடைய எதிர்காலத்தையோ கூட அது தாக்க நேரிடும். Hallelujah. Hallelujah. The red psalm when we come there, நாம் வாசித்த சங்கீதத்தில் நாம் கடந்து வரும் பொழுது it was David, he was saying something here. அது தாவீது சொல்லுகிறான் சில காரியங்களை. David was facing a big problem there. தாவீது அங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார். And the problem is betrayal. அங்க அது என்ன பிரச்சனை என்றால் அது ஒரு துரோகம். Betrayal. அவர் துரோகம் செய்து விட்டார். Yeah. Means the closest one betrayed him. அவருடைய நெருக்கமான ஒரு rejected him. அவருடைய நெருக்கமான ஒரு நபர் அவரை நிராகரித்து அவருக்கு துரோகம் செய்து விட்டார். That we can see in the verse 52 when we come there, verse 12 and 14, 12 to 14. 12 முதல் 14 வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்ளலாம். Let's read. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். The same verse we can see in the chapter 41 verse 9. அதே வசனத்தை 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். Even my close friend in whom I trusted, who ate my bread, has lifted up his heel against me. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். Here who was the friend of David? இங்கு தாவீது சொல்லுகிற அந்த நபர் யார்? நண்பன். And we can see that this background of this psalm in 2 Samuel. இது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை 2 சாமுவேல் புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடியும். From the chapter 15 to 18, 15ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரங்கள் வரை நாம் பார்த்தோமானால் there we can see the friend of David, that is Ahithophel. அங்க அகித்தோப்பேல் தாவீதுடைய நண்பனாக இருக்கிற அகித்தோப்பேலை குறித்து நாம் பார்க்க முடியும். He was David's counselor. அவன் தாவீதுடைய ஆலோசகராக இருந்தான். He was David's trustee. அவனுடைய தாவீதோட மிகவும் நம்பத்தக்க ஒரு நபராக இருந்தான். So whenever David wants something, the decision, he is just going to discuss with that person Ahithophel. தாவீதுக்கு எப்போதெல்லாம் ஒரு தீர்மானம் ஒரு முடிவை எடுக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் தன் நண்பனாகிய அகித்தோப்பேலிடம் ஆலோசனை செய்த பிறகே அந்த முடிவை எடுப்பான். But now the situation has been changed. ஆனால் இப்பொழுதோ அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி போனது. The one who was so much close with David, now he went away from his presence. யார் தாவீதோடு மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் இப்போது தாவீதை விட்டு மிகவும் தூரமாக போய் விட்டான். So the friendship is kind of problem in many one's life. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு விதமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. One Sunday I preached here about online friends. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கு பிரசங்கித்தேன் ஆன்லைன்ல ஏற்படுகிறதான அந்த நண்பர்கள். People are today's in the world, people are so much interested to get many online friends, Facebook or Instagram,
So they are trying to get many friends this way. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அநேகருக்கு ஆன்லைன் மூலமாக இணையதளத்தின் மூலமாக நண்பர்களை சேகரித்துக் கொள்வது, நண்பர்களை சேர்ப்பது, Facebook மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலமாக நண்பர்களை சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். People are so much interested to get how friendship with unknown people. ஜனங்களுக்கு தெரியாத நபர்களோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Because of the attraction or because of some kinds of pleasure, they were so much attracted to the worldly things. சில இன்ப காரியங்களுக்காக, சில கவர்ச்சி நிமித்தமாக உலக ரீதியான காரியங்களுக்கு அவர்கள் பிடிபட்டு போகிறார்கள். If they are not satisfied with that, they are looking at the surrounding houses or the roads and having the friendship with the local people. அவர்களால் அந்த உறவினால் திருப்தி அடைய முடியவில்லை என்றால் சுற்றி இருக்கிற காரியங்களை, சுற்றி இருக்கிற உலக காரியங்களிலே அந்த நண்பர்களை தேடி அதன் மூலமாக திருப்தி அடைய பார்க்கிறார்கள். It's a kind of trap, and many people, even girls, boys, are trapped into that net. அது ஒரு கண்ணியாக இருக்கிறது, ஒரு சாத்தான் விரித்த வலையாக இருக்கிறது. அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி. Because of this trap, many people are losing their spiritual life as well as their physical life also. அநேகர் இந்த கண்ணி நிமித்தமாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே சமயம் தங்களுடைய சரீர வாழ்க்கையும் இழந்து விடுகிறார்கள். And their future also dimmed because of this kind of corruption in their life. இந்த விதமான இருளான காரியங்கள் நிமித்தமாக அவர்களுடைய எதிர்காலமும் கூட மங்கி போகிற நிலைமைக்குள்ளாய் கடந்து வருகிறது. And the confusion, this friendship make it so much interest attracted and is a threat for many people's life. அநேகருக்கு இந்த நண்பர்களுடைய இந்த கவர்ச்சி நிமித்தமாக, நண்பர்களுடைய இந்த உறவு நிமித்தமாக அநேகருக்கு இது ஒரு கலக்கத்தை ஏற்படுகிற ஒரு மிரட்டலான ஒரு காரியமாகவும் இருக்கிறது. And many people losing their wealth and health because of this wrong relationships. இந்த மாதிரி தவறான உறவுகளின் நிமித்தமாக அநேகர் தங்களுடைய ஆஸ்தியையும் தங்களுடைய சரீர பலனையும் இழந்து விடுகிறார்கள். And it's want to ask those who are having these wrong kinds of relationship, they have to must come out this situation. இந்த மாதிரியான தவறான உறவுகளில் இருக்கிற தவறான நண்பர்களோடு இருக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டியவராக இருக்கிறார்கள். In the church, if anyone having wrong relationship, they must come out from this relationship. சபையில் கூட தவறான உறவுகளோடு, தவறான நண்பர்களோடு இருப்பவர்கள் கட்டாயமாக அந்த உறவிலிருந்து அவர்கள் வெளியே வர கடவர்கள். Then who is our friend? நம்முடைய நண்பன் யாராக இருக்கிறார்? Our friend, Jesus himself said in the Gospel of John chapter 15. இயேசுதான் நம்முடைய சிநேகிதனாக இருக்கிறார். அவர்தான் இப்படி சொல்லியிருக்கிறார் யோவான் என்னும் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில். Verse 14 and 15, he was saying that I am your friend. 14-15 வசனங்களில் இப்படியாக சொல்லுகிறார், நானே உங்களுடைய சிநேகிதனாக இருக்கிறேன். You are my friend. நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறீர்கள். We are bringing so much expectations in a friend's life. ஒரு நண்பர்களுடைய வாழ்க்கையிலே अनेक எதிர்பார்ப்புகள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். But it is not a completion. ஆனால் அது ஒரு முழுமையான காரியம் அல்ல. We will not get any completion of our pleasure. நம்முடைய இன்பத்திற்கு எந்த விதமான ஒரு முழுமையும் ஒரு பரிபூரணமும் அங்கு கிடைப்பதில்லை. But the completion will come from Jesus only. ஆனால் சம்பூரணமான ஒரு காரியம் இயேசுவின் மூலமாகவே, அவர் மூலமாக தான் வருகிறது. Hallelujah. Hallelujah. In the book of James chapter 2 verse 23, யாக்கோபின் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் there we can see Abraham. அங்கு ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். He was a righteous person. அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். Because of the righteousness in his life, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நீதி நிமித்தம் he was called as the friend of God. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். Hallelujah. Hallelujah. It's written that he was called as friend of God. அது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். It's a great title that was given to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு தலைப்பாக, ஒரு பெயராக இருக்கிறது. Then who is your friend? ஆனால் உங்களுடைய நண்பன் யார்? Who is my friend? என்னுடைய நண்பன் யார்? The word of God says that your friend is Jesus Christ. வேதவசனம் சொல்லுகிறது உங்களுடைய நண்பன் இயேசுவாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. 1 Corinthians chapter 15, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் in verse 33, 33ஆம் வசனத்தில் the word says this way, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, do not be deceived with the bad company. ஆகாத சம்பாஷணைகளினால் நல்லொழுக்கங்கள் கெடுக்கும். Hallelujah. Hallelujah.
Bad company corrupts your good morals. ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத காரியங்கள் உங்கள் நல்ல பழக்கங்களை அது கெடுத்து விடுகிறதா இருக்கிறது. You are a good person. நீங்கள் ஒரு நல்ல நபர். You studied well. நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். You are getting education. நீங்கள் நல்ல கல்வியை பெற்றீர்கள். But because of the bad company, ஆனால் தவறான ஒரு உறவுகள் நிமித்தமாக you are losing your character. உங்களுடைய சுபாவத்தை இழந்து You விடுகிறீர்கள். are using your education. உங்களுடைய கல்வியை இழந்து விடுகிறீர்கள். Your morality becomes corrupt, getting the corruption. உங்களுடைய நல்ல பண்பானது அது மிகவும் கெட்டு விடுகிறது. Now you are just dropping into the darkness. நீங்கள் இருளுக்குள்ளே உங்களை நீங்களே அதை கீழே செலுத்தி விடுகிறீர்கள். Because of what? எது நிமித்தமாக? It's a bad company. ஒரு தவறான உறவை நிமித்தமாக. And you are still in that bad company. You are don't know how to come out from this bad நீங்கள் company. அதே சம்பாஷணைகளோடு பழக்கத்தோடு இருக்கிறீர்கள், ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. You have to come out. நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். The word of God says to you that you have to come out from that bad company because it's corrupt your good moral. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் நல்ல பண்புகள் இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் கெடுத்து விடுகிறது, அதனாலே நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. The righteous person will not be shaken. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Whatever the friends he has, என்னதான் அவனுக்கு நண்பர்கள் இருந்தாலும், what are the people is surrounded by him, அவனை சுற்றி எத்தனை விதமான மனிதர்கள் இருந்தாலும், David how he was betrayed by his own son Absalom. அப்சலோமின் தன்னுடைய சொந்த மகனான அப்சலோம் நிமித்தமாக தாவீது அவனுக்கு ஒரு துரோகம், ஒரு வஞ்சனை ஏற்பட்டது. In this psalm we can see that the country is not safe now. இப்பொழுது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, அவனுடைய அந்த நாடு அது ஒரு பாதுகாப்பான நிலையில் இல்லை. Because of the rebellion of his own son Absalom. அவனுடைய சொந்த மகனுடைய ஏற்பட்ட அந்த கிளர்ச்சி நிமித்தமாக இப்போது ஒரு பாதுகாப்பான நிலையில் நாடு இல்லை. David now leaving the country. தாவீது இப்போது அந்த தேசத்தை விட்டு அவன் வெளியே போகிறான். Because of the problem. அந்த பிரச்சனை நிமித்தமாக. But David has one word in his life. ஆனால் தாவீதுக்கு ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Whatever it happens, என்ன நடந்தாலும், even my child betray me, என்னுடைய மகனானவனே எனக்கு துரோகம் செய்தாலும், even my best friend betrayed me, என்னுடைய சிறந்த நண்பனும் எனக்கு துரோகம் செய்தாலும், I will not be shaken. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Because I have my Lord as a best one. ஏனென்றால் என்னுடைய தேவனை எனக்கு சிறந்த நண்பனாக, நெருக்கமான நண்பனாக இருக்கிறார். I am casting everything on the Lord. நான் அவர் மீது எல்லா விதமான பாரங்களையும் நான் வைத்து விடுகிறேன். And he will sustain me. என்னை அவர் ஆதரிப்பார். He will take care of me. அவர் என்னை பார்த்துக் கொள்வார். I will receive the deliverance. நான் விடுதலையை பெற்றுக் கொள்வேன். The word of God says that வேத வசனம் இப்படியாய் the சொல்லுகிறது, righteous will not be shaken. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. And because of that word in his life, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வார்த்தையின் நிமித்தமாக the situation has been changed. எல்லாவித சூழ்நிலைகளும் அந்த சூழ்நிலை மாறப்பட்டு போனது. The one who stood against David, தாவீதுக்கு முன்பாக எதிராக நின்றவன், he was killed. அவன் கொலை செய்யப்பட்டான். Hallelujah. Hallelujah. He was killed. அவன் கொலை செய்யப்பட்டான். It was a pain. It brought a big pain for David. அது தாவீதுக்கு ஒரு வலியையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தியது. But listen that God always stand with the righteous people. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவாதி தேவன் எப்பொழுதுமே நீதிமான்களுடைய பக்கத்தில் சார்பிலே நின்று கொண்டிருக்கிறார். God always listens his cry. God always listens his cry. நீதிமான்களுடைய கூக்குரலை எப்பொழுதுமே தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He always listens his cry. அவர்களுடைய கூக்குரலையும் அழுகையும் தேவன் கேட்கிறார். If you are a righteous person, நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்களானால் God listens your cry. உங்களுடைய அழுகையும் தேவனாக கர்த்தர் கேட்கிறார். God always with that person. தேவன் எப்பொழுதுமே அந்த நபரோடு இருக்கிறார். That's why Abraham was a righteous person. அதனாலே தான் ஆபிரகாம் ஒரு நீதிமானாக இருக்கிறார். And God gave all the blessings in the life of Abraham. அதனாலே ஆபிரகாம் வாழ்க்கையிலே தேவனாக கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். No one could stand against Abraham. ஆபிரகாமுக்கு விரோதமாக ஒரு மனிதனும் நிற்க கூடாமற் போயிற்று. Many people tried to kill David. அநேகர் தாவீதை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். But he stood in the presence of the Lord. அவனோ கர்த்தருடைய சமூகத்தில் நின்றது நிமித்தமாய். But the word of God says here, வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. in Proverbs chapter 24:16, நீதிமொழிகளின் புத்தகம் 24 அதிகாரம் 16
16ஆம் வசனத்தில் righteous falls 7 times நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் and rises again. அவன் மீண்டுமாக எழுந்திருப்பான். Hallelujah. Hallelujah. Righteous falls 7 times நீதிமான் 7 தரம் விழலாம், and but rises again. அவன் மீண்டுமாக எழுந்திருப்பான். Hallelujah. Hallelujah. It doesn't mean that a righteous will not fall into any kind of sin, எந்த விதமான பாவத்திலே நீதிமான் விழமாட்டான் என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. but he will rise again. ஆனால் அவன் மீண்டுமாக எழுவான். Hallelujah. Hallelujah. He will not be sleep on that pit there. அங்க இருக்கிற குழியிலே அவன் படுத்து உறங்குவதில்லை. David fall into the sin. தாவீது பாவத்துக்குள்ளே போனான். David fall into many problems. அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக அவன் விழுந்தான். But the righteousness it was there in his heart. ஆனால் அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கேற்ற அந்த நீதியானது இருந்தது. Satan tried to bring him into the pit of the sin. பாவத்தின் குழியிலே தாவீதை கொண்டு வர வேண்டும் என்று சாத்தான் பலமுறை முயற்சித்த போதும் To take away all the blessings from the life of David. அவருடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிசாசு நினைத்த போதும் It was a big war with David. அது தாவீதோடு ஒரு பெரிய யுத்தமாக ஏற்பட்டது. Somehow to destroy the life of David. எப்படியாவது தாவீதின் வாழ்க்கையை முற்றிலுமாக குலைத்து போட வேண்டும் என்ற எண்ணத்தில் Somehow to destroy the future or the spirituality of David. எப்படியாவது தாவீதின் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவருடைய எதிர்காலத்தையும் எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் Satan any times try to kill your spiritual life. பிசாசும் கூட அநேக நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குலைக்க எத்தனம் பண்ணுகிறான். Satan tries to take all kinds of blessings from your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை முற்றிலுமாக பிடுங்க போட பிசாசு முயற்சிக்கிறான். Satan tries to put a darkness in your life. சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இருளை முற்றிலுமாக கொண்டு வர முயற்சிக்கிறான். Satan tries to put many kinds of confusions in your life. அநேக குழப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் அவன் அதை போட முயற்சிக்கிறான். Satan tries to bring many kinds of wrong friendships in your life. தேவையில்லாத தவறான நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறான். Satan tries to put many things. அநேக காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். And because this we may fall in many times. இதன் நிமித்தமாக அநேக முறை நாம் ஒருவேளை இடறி போகலாம். But the word of God says ஆனால் கர்த்தருடைய வசனமோ இப்படி சொல்லுகிறது, he will rise அவன் again. மீண்டுமாக எழுந்திருப்பான். If you are a righteous person you will rise again. நீங்கள் ஒரு நீதிமானாய் இருப்பீர்களானால் மீண்டுமாக நீங்கள் நிச்சயம் எழுவீர்கள். That person will not sleep on that pit. அந்த பாவத்தின் குழியிலே அந்த நீதிமான் படுத்து உறங்க மாட்டான். Hallelujah. 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 We are a righteous person. நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். No one can stand against us. நமக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது. No one can destroy our spirituality. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரும் கெடுத்து விட முடியாது. No one can destroy the blessings that we are receiving each and every day. ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. No one can destroy the prayer life that we are building up. நாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதான நம்முடைய ஜெப ஜீவியத்தை யாரும் அழித்து விட முடியாது. Because Satan doesn't like all these things in our life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அநேக காரியங்கள் இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. He didn't like the blessings in the life of the Job. யோபினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் பிசாசுக்கு பிடிக்கவில்லை. The jealousy was there. அங்க ஒரு பொறாமை இருந்தது. He wants to destroy it. முற்றிலுமாக அழிக்க நினைத்தான். He wants to kill it. முற்றிலுமாக அதை கொல்ல நினைத்தான். But he was a righteous person. ஆனால் அவனோ நீதிமானாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. He destroyed the confusion there. அங்க இருக்கிற குழப்பத்தை அவன் அழித்தான். Dear brother and sister, என் அன்பு சகோதர சகோதரிகளே, and dear children, என் பிள்ளைகளே, we are in the end of this 2021. நாம் இந்த 2021ஆம் ஆண்டின் முடிவுக்குள்ளாய் இருக்கிறோம். Many things happened in this year. இந்த வருடம் அநேக காரியங்கள் சம்பவித்தது. We fall many times. அநேக நேரங்களில் இடறி விழுந்தோம். We met many confusions. அநேக குழப்பங்களை சந்தித்தோம். Satan put many kinds of different types of trap in our life. நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அநேக ரீதியிலே அநேக விதமான கண்ணிகளை கொண்டு வந்தான். But this is the time to rise again. ஆனால் இதுதான் எழும்புவதற்கான சமயமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Do not waste our precious time. நம்முடைய விலையேறப்பெற்ற நேரத்தை ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். We have to rise again. நாம் மீண்டுமாக எழ வேண்டும். We have to rise again. நாம் மீண்டுமாக எழ வேண்டும். Because we are the righteous person. ஏனென்றால் நாம் நீதிமானாய் இருக்கிறோம். We have a friend that is Jesus. நமக்கு ஒரு நண்பன் உண்டு, அவரே இயேசு கிறிஸ்து. The living God. அவரே ஜீவனுள்ள தேவன். He is living in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். He is bringing all the
heavenly blessings in our life. நம்முடைய வாழ்க்கையிலே சகல விதமான பரம ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். He's bringing strength and power in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பலனையும் சத்துவத்தையும் கொண்டு வருகிறவராய் He's இருக்கிறார். bringing all kinds of wisdom and knowledge in our life. எல்லா விதமான ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He's taking away all kinds of poverty from our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா வறுமையும் அவர் விலக்கி போடுகிறார். He's building a good bright future. நமக்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் ஏற்படுத்துகிறார். He is giving all kinds of needs in our life. நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் அவரே சந்திக்கிறார். He is giving the strength to face the sickness and all kinds of pain in our life. எல்லா விதமான சகல வியாதிகளையும் எல்லா வலி வேதனைகளும் அதை எதிர்கொள்ள தக்க பலனை தருகிறவராய் இருக்கிறார். He is Jesus. அவரே இயேசு. Hallelujah. Hallelujah. He is Jesus. Because of him we are alive today. அவரே இயேசு. அவர் நிமித்தமாகவே அவர் மூலமாகவே நாம் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The righteous will not be shaken. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. The word of God says that cast your burden upon the Lord. வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். I am concluding the message என்னுடைய here. செய்தியை நான் இதோட முடிக்கிறேன். If you have a burden, உங்களுக்கு ஒரு பாரம் இருக்குமானால், if you are in debt, நீங்கள் கடனில் இருப்பீர்களானால், if you have financial issues, உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குமானால், whatever the problems you are facing, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, cast your burden in the hands of the Lord. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாரங்களை கொடுத்து விடுங்கள். He will sustain you. அவரே உங்களை ஆதரிப்பார். He will take care of you. அவரே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். He will build you. அவரே உங்களை கட்டி எழுப்புவார். Hallelujah. Hallelujah. We had many blessed testimonies in the past. நாம் கடந்த நாட்களிலே अनेक ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளை பெற்றோம். God delivered many people in our church. நம்முடைய சபையிலே இருக்கிற अनेक தேவாதி தேவன் விடுவித்தார். He broke the sickness bondage. எல்லா விதமான அந்த பலவீனத்தின் கட்டுகளை தேவனாக கர்த்தர் முறித்தார். He helped many people to come back from the pit of the death. அந்த மரணத்தின் குழியில் இருக்கிற மரண குழியில் இருக்கிற अनेகரை தேவாதி தேவன் கொண்டு வந்தார். It's a great testimony that we received because of our Jesus. He lives. நம்முடைய இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறதால் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள அற்புதமான சாட்சிகளை நாம் சபையிலே பெற்றோம். Hallelujah. Hallelujah. We have to receive again and again. மீண்டுமாக மறுபடியும் இப்படிப்பட்ட சாட்சிகளை பெற வேண்டும். Problems may come again. பிரச்சனைகள் மீண்டுமாக கடந்து வரலாம். Issues may come again. எல்லா போராட்டங்களும் கடந்து வரலாம். But we will not be shaken. ஆனால் ஒரு போதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. We will not be shaken. நாம் அசைக்கப்படுவதில்லை. Because the righteous will not be shaken. ஏனென்றால் நீதிமான் ஒரு போதும் அசைக்கப்படுவதில்லை. We are the children of God. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Let us stand in the presence of the கர்த்தருடைய Lord. சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். And let's thanks the Lord for the message that he was spoken to us this morning. இந்த காலையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Putting our hands on the chest and say, I am a righteous person. நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மேலாக வைத்து நாம் சொல்லுவோம், நான் ஒரு நீதிமானாய் இருக்கிறேன். Let's say everybody. எல்லாரும் சொல்லுவோம். Put your hands on your chest. உங்களுடைய இருதயத்தின் மேல் உங்களுடைய கரங்களை வைத்து நீங்கள் சொல்லுங்கள். And affirm. With affirmation you say this way, I am a righteous person. உறுதியாக சொல்லுங்கள், நான் நீதிமானாய் இருக்கிறேன். Whatever happens, என்ன நடந்தாலும் I will not be shaken. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை. I will rise again. நான் மீண்டுமாக எழுந்திருப்பேன். I'll rise again. நான் மீண்டுமாக எழுந்திருப்பேன். Because Jesus is with me. ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Let's clap and give thanks to the Lord. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றிகளை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Heavenly Father, thank you for this blessed message. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking to us. எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. And bless us. ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.